என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுவிஸில் இராணுவ பயிற்சி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் அந்த பிளான் மேப் இருக்குது. இந்த ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்க்கலாமன்ட்டு ஃபுல்லாக. இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இங்கே இராணுவ பயிற்சி செய்கிற இடத்துல அந்த இராணுவ பயிற்சியில் இருக்கிற ஆக்கண்ட ஃபேமிலியை கூப்பிட்டாங்க. இப்போ பார்க்கலாம், அவங்க இந்த மாதிரி பயிற்சி செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி அதுக்கு தான் நாங்களும் கிளம்பி வந்தாச்சு. யார் இராணுவத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக என்னோடய யூடியூப் சேனலில் கடன் வாங்கிட்டு போனாங்க பாருங்கள், அதில் ஒரு ஆள் தான். அவரை பார்த்துட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்தாக்கள் எல்லாருக்குமே காஃபி அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கோர்ஸும் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்க்க வந்தாச்சு. J'annonce la compagnie Sonder prête pour la journée des parents. Repos, donnez le repos. Compagnie, repos! Geschätzte Familien, Freunde und Bekannte der Kader und Soldaten der Spitalkompanie. Es ist mir eine Ehre, Sie hier auf dem Waffenplatz Moudon willkommen zu heißen. Ich hoffe, Sie freuen sich genauso wie wir, diesen Tag hier im Kanton Waadt zu verbringen. Es erfüllt mich mit Stolz, hier zu Ihnen sprechen zu können, als der Berufsoffizier dieser Rekrutenschulkompanie. Le chef section de la section 3, Lieutenant Bornet. Dem Zugführer vom Zug 4, Wachmeister Meyer. Und dem Zugführer des Spätzzuges, Wachmeister Köppel. Und natürlich auch allen Gruppenführern und Kadern, welche ihre Chefs nach bestem Gewissen unterstützen. Könnt ihr die Züge übernehmen? Giovanni, bravi, tutti. Zugit! Eilig! Zum! Richtung! Links! Richtung! Rechts! Kirchhoff! Aus! Bitte! Gut! Quatsch! Aus! Zu! Aus! Zu! Feuer! Laden! Feuer!
இப்போ என்னென்னு சொன்னால் பார்க்க வந்த ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அவங்களோட பங்கேற்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதான் எல்லாருமே பங்கேற்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. Richtung! Blick! Vorne! Richtung! Blick! Ouais, un peu, hein. C'est plus très clair. Richtung! Blick! Danke euch vielmals fürs Mitmachen und ich hoffe, es hat allen Spaß gemacht. Merci! 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 Merci. Bravo. இப்போ எங்களுக்கு லஞ்ச் வரைக்கும் டைம் இருக்குது. நான் முதற்காட்டின பிளான் நம்பர் போட்ட பிளான் இருந்துச்சுல்ல, அந்த இடங்களில் வந்து ஒரு இடத்துல வந்து போய் பார்க்கலாம். இதில் வந்து எப்படி வாக்கி டாக்கி வச்சு பேசுகிறது, அதுக்கான சிம்போல்கள், அதுக்கான ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு சொல்லி எல்லாம் இதில் எழுதி போட்டிருக்கு. நாங்களும் அதில் வந்து பங்கேற்று கொள்ளக்கூடியது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொன்னால் எப்படி நடக்குது லிட்டரலி எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது எல்லாமே எங்களுக்கு பார்த்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. வாக்கி டாக்கியில் கதைக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன மாதிரி உச்சரிப்புகள், என்ன மாதிரி விதமான சொற்கள் இருக்குன்றதை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. Alle anderen können es aber halt über das und das hat am meisten gewünscht. Das ist auch so Zeit, wenn es das Ganze genau. Das ist einfach so für wenn man jetzt Sprachbarriere hat, ist das eigentlich noch so dran. Das sind quasi Wörter, die quasi in jeder Sprache übertragen werden. Genau, also halt eben auch in der anderen Nation இப்போ நாங்கள் அவங்களோட ரூம் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஆமிக்கு வந்தால் இங்கேயே மாதக்கணக்காக இருக்கணும். வீக்கெண்டில் மட்டும்தான் அவங்க வீட்டை வர முடியும். ஸோ இப்படி தான் இங்கே ஆமிக்கு பயிற்சி செய்கிறவங்களோட ரூம் இப்படி தான் இருக்கும். எல்லாமே சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க. எல்லாம் அந்தந்த இடத்துல வச்சு ரொம்ப அடுக்கி ரொம்ப டிசிப்ளினாக இருக்குது. இங்கே வந்து ஸ்விஸில் வந்து ஆமிக்கு 18 வயசுக்கு அப்புறம் ஆமிக்கு கண்டிப்பாக போகணும். பெண்கள் வந்து விரும்பினால் போகலாம். ஸோ இங்கேயும் கொஞ்சம் பெண்கள் இருக்காங்க மாமிக்கு வந்தவங்க.
இங்கே வந்து இன்றைக்கு வந்து இந்த ஆமி பயிற்சியில் வந்து ஆமிக்கு பயிற்சி செய்கிறாப்ப வந்து என்னென்ன விதமான இதில் கடைப்பிடிக்கணும், என்ன மாதிரி பயிற்சி நடக்கும்ன்றது தான் பார்த்துட்ருக்கோம். இந்த இதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ காயப்பட்டாலோ இல்லை அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் என்ன மாதிரியான செக்கப் நடக்கும்னு சொல்லி நாங்களுமே அவங்கக்கிட்ட செக்கப் பண்ணிக்கொள்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க, அப்புறம் வந்துட்டு என்னென்னு சொல்கிறது, காயம் அடைங்க, அந்த காயம் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த ஒரு காயத்தை ஏற்படுத்தி அதுக்கு எப்படி மருந்து கட்டுறதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் பொண்ணும் இந்த ஆமி பயிற்சியில் இருக்காங்க. இப்போ நாங்கள் உள்ளே போகிறது வந்து மெடிக்கல் இதில் இருக்கிற செக்கப் நடக்கிற இடங்கள் தான். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆமி காயப்பட்டா என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான பயிற்சி நடக்கிற இடம் தான் இது. இதுக்கப்புறம் வந்து பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காயங்களை வந்து அவங்களே உட்படுத்தி அதுக்கான காயத்தை எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கான மருந்துகள் எப்படி போடுறேன்னு பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி நானும் என் கையில் காயத்தை வர வைக்கலான்னு சொல்லி இப்போ நான் உட்காந்துருக்கேன். இப்போ இந்த கையில் அந்த கையில் ஒரு காயம் வர்ற மாதிரி மாடல் பண்ணுறாங்க. இப்போ வந்து கையில் ஒரு காயம் எப்படி ஏற்படுமோ அதே மாதிரியே வடிவமைக்கிறாங்க. இப்படி தான் சினிமாலையும் பண்ணுறாங்கன்னு போல் இருக்கு. ஸோ இதுக்கான ரத்தம், அதுக்கான கலர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையான ஒரு காயமாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அவ்வளோத்துக்கு வடிவமைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ பிளட், அதாவது ரத்தம் எப்படி இருக்கும் அதே கலரில் ரத்தம் மாதிரி அதுக்கு வடிவமைப்பு செய்யணும். Das muss echt aussehen, oder? Wir geben uns das Bestes. நிஜமாகவே ஒரு காயம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க. அவ்வளோத்துக்கு டைம் எடுத்து அவ்வளோத்துக்கு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை வச்சு ப்ராங்க் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் ப்ராங்க் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். இதுதான் நம்மளோட லஞ்ச் சாப்பாடு. இவங்க தாங்க அவங்க என்னோடய யூடியூப்பை கடன் எடுத்துகிட்டு போனாங்க பாருங்கள், அவங்க தான் ஆர்மியில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கடைசி முடிவுக்கு எண்டுக்கு வந்துட்டோம். Did you know that country where there's like pasta? The best
Repos, bon repos. Vous remercier encore une fois de votre soutien aux membres de la compagnie locale. Je vous prie encore une fois de bien vouloir prendre le chemin droit vers le parking en quittant la cité. Et je vous souhaite une bonne retour du jour. Angehörige unserer Rekruten und Kader. Nun ist der Tag der Angehörigen der Spitalkompanie bereits auch wieder zu Ende. Ich werde anschließend an die Nationalhymne die Kompanie in das Wochenende entlassen. Möchte aber die Gelegenheit nochmals nutzen, Ihnen für die Unterstützung der hier anwesenden Rekruten und Kader zu danken. Ich bitte Sie nochmals beim Verlassen des Geländes den Weg rechts zu den Parkplätzen zu nutzen und wünsche Ihnen eine angenehme Heimkehr. Vielen Dank für Ihren Besuch und bis zum nächsten Mal. Company. Auf! Nationalhymne. ABV. Vous avez congé jusqu'à dimanche 23h00. 23h00, appel en champ. Compagnie. Roule. Les autres. Merci. Bon week-end. நாங்கள் இன்றைக்கி இந்த ஆர்மி பயிற்சி நிலையத்துக்கு வந்து அவங்க எப்படி பயிற்சி செய்கிறாங்க, பயிற்சி மேற்கொள்கிறாங்கன்ட்டு எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு வீக்கெண்டில் வந்து அவங்க வீட்டு போகலாம். ஸோ அதனால் எல்லாருமே அவங்கவுங்க அம்மா அப்பா கூட ஃபேமிலியோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமையும் திரும்ப ஆர்மி பயிற்சிக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்து மாதக்கணக்காக இங்கே பயிற்சி செஞ்சு ஆகணும். நான் பிராவையும் நாங்கள் கூட்டிகிட்டு வீட்டை போக போகிறோம். இன்றைய நாள் வந்து எங்களுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஒரு ஆர்மி பயிற்சி எப்படி இங்கே சுவிஸில் நடக்கிறன்றதை உங்களுக்கும் காமிக்கக்கூடியதாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சவங்க தெரிஞ்ச கூட ஷேர் பண்ணுங்கள்.